என்னது மாமாக்கு செல் போட்டா லைன் பிஸியா இருக்கு. சரி மேடத்துக்கு ட்ரை பண்ணுவோம். என்ன சார் நீங்க கொடுத்த செக் பவுன்ஸ் ஆகி திரும்பி வந்துருச்சு. போங்க சார், பேங்க்ல பணம் இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே சார். நான் வேற ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. சரி சரி, நான் ஆபீஸுக்கு போயிட்டு அப்புறமா நான் பேசுறேனே. ஐயோ வண்டி சார் மறந்துட்டு வந்துட்டேன். எதான் ஒழுங்கா அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அது ஏன் செல்லு. ஹலோ ஆண்டி, நான் நிலா பேசுறேன். வணக்கம் நிலா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆமா, உன்னை கிளப்புக்கு வர சொன்னனே, ஏன் வரல? எங்க ஆண்டி, வீட்ல வேலையே சரியா இருக்கு. ஆண்டி இன்னைக்கு என்னோட பர்த்டே. அப்படியா? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ ஆண்டி. ஆண்டி இன்னைக்கு மத்தியானம் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு சாப்பிட வரீங்க. சாரி நிலா, இன்னைக்கு வேறொரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, அதனால வர முடியாதுமா. ஓகே ஆண்டி, இட்ஸ் ஆல் ரைட். ஏய் ஒண்ணும் இல்லையே, நீ கூப்பிட்டு நான் வரலன்னு கோச்சுக்காத. இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல. பாய். பட்டி ஏறி இறங்கி பெண்டு கழுறது. ஏமா செல் அடிக்குது, பேப்பர் படிச்சிட்டீங்க. உங்க செல்லு தான் அடிக்குது, எடுத்து பேசுங்க. யாரியா? நான் தான் மாமா, நிலா பேசுறேன். நிலாவா? என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. மாமா இன்னைக்கு என்னோட பர்த்டே. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். என்னமா பதிலே பேச மாட்டேங்கிறேன். சத்தமா பேசுங்க மாமா, சரியா ஐயோ கேக்கல. நான் வீட்டுல இருக்கிறேம்மா, இவ்வளவுதான் பேச முடியும். அவ காதுல விழுந்து வை, பேசவே முடியாது. முதல்ல சொல்லியிருந்தா பார்ட்டி கிட்ட வச்சு அசிட்டுக்கலாம்ல. இல்ல மாமா, அவருக்கே தெரியாது. சர்ப்ரைஸா இருக்கட்டும் என்ன சொல்லல. சரிம்மா, அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும், ஓகே. எனக்கு முதல்ல சொல்லிக்கலாம்ல. நீங்க மத்தியானம் சாப்பிட வந்துருங்க. சாப்பாட்டுக்கா? 2 பேரும் வந்துடுறோம். வச்சுட்டுமா? திருட்டு பொழப்பா போச்சு. டாடி, நிலாவுக்கு பர்த்டேன்னு அவ சொல்லவே இல்லை பாத்தீங்களா? டேய், பொண்டாட்டி பர்த்டே எல்லாம் முதல்லயே தெரிஞ்சு வச்சுட்டு சென்டிமெண்டா பிரசன்டேஷன் கொடுத்து நாம தானே அஸ்தனம். அப்படியா? ஆமா, அம்மாக்கு அப்படியேதான் செஞ்சு அஸ்தினீங்களா? ஆமா சார், எந்த வேலை வெட்டிக்கும் போகாம வீட்லயே இருந்து குப்பை கொட்டிட்டு இவ்வளவு வருஷமா இருக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்? அப்பப்ப உங்க அம்மா அப்படி அஸ்தனதான். ஓஹோ சரி, என்ன வாங்கி கொடுத்தீங்க? நான் என்னத்தடா பெருசா வாங்கி தந்துட போறேன். கமிஷன் அடிச்ச காசுல ஒரு முளை பூ வாங்கி தந்தேன். வெறும் பூவா? என்ன பூவான்னு கேவலமா பேசுற? மல்லிகை பூ பத்தி உனக்கு தெரியாதுமானே, அது மோசமான பூ. கட்டின புருஷன் கையால பொண்டாட்டிக்கு ஒரு முளை பூ வாங்கி தரது 1 கோடி ரூபாய் சமம், தெரியுமா? ராத்திரில ஒரு தங்கிட்டு போறா, அதை பார்த்து சும்மா இருக்கிறா. எங்களுக்கு டைம் இருக்கு, நாங்களும் கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏய் பீமா கரெக்ட் பண்ணா. இல்ல பத்தியா அதவா. டேய் யாரா நீங்க? வீட்டுக்குள்ள வந்து ஏட தயாரா பண்ணீங்க. பகல் கஸ்டமரா பெருசு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, முடிச்சு வந்து அடிச்சு பல்லுக்கு எல்லாம் பேத்து போடுவேன். என் மருமகடா வா. சொல்ல மாட்டேன், தெரியல. போ போ விடுடா. போயா. இதெல்லாம் சொல்லாதீங்க, புரிஞ்சு மாட்டேன். தெரியும். ஆமாண்ணா. ஐயோ, பையன் நல்லா ஃபைட் பண்றானே, இங்கே கத்திட்டான் போல் இருக்கு.
தனியா இருக்க பொம்பளைங்க கிட்ட உன் பொறுக்கித்தனத்தை காட்டுறியா? அத நான் சொல்றேன். நம்ம வீட்டுக்கெல்லாம் வராதவங்க அங்க போய் கலாட்டா பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? நாம குடும்பம் நடத்துறோம். அங்க யோ அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையா? அது எப்படி தெரியும்? ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டை புடிச்சு கிளவிய பாதுகாப்பா வச்சுக்கிட்டா தொழில் நடக்குதுன்னு தானே அர்த்தம். இந்த காலத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியலையே. பொண்ணு தனியா இருந்துச்சுன்னா எல்லாரும் மாதிரி எனக்கு சபலம் வரதான் செய்யும். நீ ஒழுங்கா குடும்ப நடத்தணும், நான் ஏன் உள்ள போடுறேன்? சாரி, நான் காட்டு பார் அத்தெல்லாம் வருது. நிலா 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 கண்ணே ஏமா அழுகுறா? அழாதம்மா, என்ன பண்றது? நம்ம அனுபவிக்கணும் தலையெழுத்து. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நிலா, ஊரு என்ன சொன்னா நமக்கு என்ன? நம்ம 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது ஏன் வீணா மனசு போட்டு பேசுற? இல்ல ஆத்திரப்படாதம்மா. உலகம் தோன்ற காலத்துல இருந்து இப்படி 4 பேர் புரணி பேசினா செய்வான். அதெல்லாம் பார்த்து நம்ம வாழ முடியுமா? இந்த பாருங்க தம்பி, இந்த ஊர் ஜனங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்க கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. இந்த பாருங்க, என் பேத்தியுடைய பிறந்த நாள் இது மாதிரி நாங்க கேட்டுக்கணுமா? இதுக்கு தேவைதானா? இந்த பாருங்க, ஒண்ணு உங்க வீட்டுல என் பேத்தி வாழணும், இல்ல உங்க பையன் எங்க வீட்டுல வாழணும். இந்த சும்மா சும்மா வந்து போற வேலையெல்லாம் இன்னையோட முடிச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுங்க. சும்மா ஏன் கத்துற? அம்மா கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டே சம்சாரத்தை பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன். போதுமா? உங்களுக்கு இருக்க வசதிக்கு நீங்க நினைச்சா எங்க வேணாலும் பொண்ணு எடுக்கலாம். இதுல என்ன கேக்குறதுக்கு என்னமா இருக்கு? உங்க இஷ்டம் போல செய்யுங்க. அக்கா ஈன்னு சொல்லுக்கா, பொண்ணை கொண்டாந்து இங்க விட்டுட்டு போயிருவாரு. ஏண்டா இத நான் ஆடா மாடா விட்டுட்டு போறதுக்கு? சாங்கித்யம், சம்பிரதாயம், நாள் நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்கணும்டா. ஏங்க நாளைக்கே நாள் நல்லா இருக்கு, என்ன பண்ணலாம்? நீங்க பெரியவர், உங்களுக்கு தெரியாததா? நாளைக்கு நல்ல நாள்னு வேற சொல்றீங்க, அதுபடியே செஞ்சிருங்க. அப்போ நிச்சயதார்த்தத்தை நாளைக்கே வச்சுக்கலாம். சரிங்கம்மா. ஏமாமா, ஆபீஸ் போன் போட்டா அங்கேயும் இல்ல, குடோனுக்கு போன் போட்டா அங்கேயும் இல்ல. ஏப்பா அவருக்கு தான் பொறுப்பு இல்ல, உனக்குமா இல்ல? வீட்டுல ஏதாவது விசேஷம் நடந்தா ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்கணும்லங்க. ஆமா, ஏதோ ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரு, அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு. அவர் இல்லாட்ட என்ன பண்றது? யாரா பெரிய மனுஷன்? நான் தான். நீ பெரிய மனுஷனா? ஏன்டா சரி சரி, அதை விடுங்க. இவரோட பொண்ணுதான், நம்ம பையனுக்கு பேசியிருக்கேன். நான் கவலை, இவர்தான். வணக்கம் வணக்கம். இவர்தான் மாப்பிள. வணக்கம் மாப்பிள்ள, வணக்கம். நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சிருக்கோம். நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு எந்த முட்டா போய் சொன்னது? இந்தா இவர்தான். கேலண்டர்லயே ஒழுங்கா தேதி பார்க்க தெரியாது, இந்த நாள் பஞ்சாயத்துல நாள் பாக்குறானா? யார் சொன்னது? நாள் நட்சத்திரம் நல்லா இருக்குன்னு இந்த பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு. என்ன பண்ற கூட வாங்கடா. இந்தாங்க. என்ன பண்றது? இதுதான் எனக்கு தெரியாது. இது போன வருஷம் பஞ்சாங்கம், இதை வச்சு நாள் பாக்குறான் அந்த ஆளு. இது வேற உனக்கு தெரியாது, நாளைக்கு கறி நாள், நல்ல காரியம் பண்ணக்கூடாது, நிச்சயதார்த்தம் கேன்சல். கறி நாள்னா கறி சாப்பிட வேண்டியதானே? அடிச்சு நாள் நட்சத்திரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாள், நிச்சயமா நிச்சயதார்த்தம் நடந்தே தீரும். ஆமா, போய் வேலையை பாருங்க. சரி. அப்பா ஏன்பா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? ஏன் என் வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்கு. இங்க நீங்க பாட்டு உட்காந்து தண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. ஏய், குடிக்கிறவனுக்கு எல்லாம் கவலை இல்லைன்னு எவடா சொன்னது? உன் கவலையே எனக்கு பெருங்கவலையா இருக்கு, அதான் தண்ணியா போட்டிருக்கேன். இப்படி உட்காந்து தண்ணி அடிச்சா பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுமா? அங்க நடனா என் பொண்டாட்டி நாளைக்கு ஒரு முடிவு சொல்லணும்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்கா. இங்க நடனா வேற ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் பண்ண அம்மா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டிக்கு என்ன முடிவு சொல்றது? அதுதான் பிரச்சனையா? அதுக்கு தானே குடிக்கிறது. நீங்க பாட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க. என் பொண்டாட்டிக்கு நல்ல முடிவு சொல்லணும்னா என்ன தொலைச்சிருவா. நடந்த கருமத்துல ஏன் சம்சாரத்திட்ட போய் சொன்னா அவன் எனக்கு சமாதியை கட்டிடுவா. இங்க பாருங்க, அம்மா உங்களை கொல்றாங்களோ இல்லையோ, நான் உங்களை கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன். ஏன்டா சும்மா அறிவிடமா கத்திட்டு இருக்க? இத பாரு, இப்ப போய் பொண்டாட்டிக்கு உடனடியா முடிவு சொல்றது முக்கியமா, அல்லது நாளைக்கு நடக்க போற ஒரு நிச்சயதார்த்தம் நிறுத்துறது முக்கியமா? நிறுத்துறது தான் முக்கியம். நிறுத்ததான் குடிச்சிட்டு இருக்கேன். மகனே, பிரச்சனை அதிகமாகும் போது அதையே நினைச்சிட்டு ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. அப்படி அலைஞ்சோம்னா பைத்தியம் தான் பிடிக்கும். நல்லா ஏசி போட்டு 1 or 2 பேக் சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கினோம்னா ஃப்ரெஷ்ஷா புது புது ஐடியாவா வரும். அந்த சனி முடிச்ச ஐடியா எப்பதான் வரும்? நிச்சயதார்த்தத்துக்கு 24 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு ஐடியா வரும்ல? ஒரு பேக் அடிச்சு போய் படு. இந்த அடிக்கிறது குடிக்கிறதெல்லாம் உங்களோட வச்சுங்க. இங்க பாருங்கப்பா, நான் சீரியஸா சொல்றேன். நாளைக்கு எனக்கு ஒரு முடிவு சொல்லணும். அப்படி இல்ல உங்களுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நான் மொட்டை அடிச்சுக்குவேன். நான் சீரியஸா சொல்றேன். பரவாயில்லையே, பையன் இப்பதான் சீரியஸ் ஆகிறான். இந்த பிரச்சனையை எப்படித்தான் தீர்க்கிறது? உள்ள ஏத்திட்டு போய் போதையில உளர்ற மாதிரி பொண்டாட்டிகிட்ட எல்லாத்தையும் கக்கிடுவோமா? ஐயோ, கொண்டு விடுவாளே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.